வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. கிராமத்து மண்வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். என் இனிய தமிழ் மக்களே என்று தனது தனித்துவமான குரலால் ரசிகர்களை அழைத்த அந்த மகத்தான கலைஞரின் மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக அமைந்துள்ளது. இன்று இந்த வீடியோவில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பயணத்தை முழுமையாக பார்க்கலாம். 1941ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பெரிய மாயத்தேவர் மற்றும் கருத்தம்மா தம்பதியருக்கு 5வது மகனாக பிறந்தார் பாரதிராஜா. இவரோட பெயர் இயற்பெயர் சின்னசாமி. மொத்தம் 3 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் கொண்ட பெரிய குடும்பத்துல தான் இவர் வளர்ந்திருக்கிறாரு. சிறு வயதிலிருந்தே நடிப்பு, நாடகம் மற்றும் கலை மீது அதிக ஆர்வமா இருந்திருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் இவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்திருக்கிறாரு. அவர் தனது மனதில் இந்த சினிமா கனவை நனவாக்கி கொள்ள சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னைக்கு வந்த பிறகு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இல்ல. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்கிறாரு. மேடை நாடகங்களை நடிச்சிருக்கிறாரு. ரேடியோ நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று இருக்கிறாரு. சில சிரமங்களையும் சில தோல்விகளையும் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் சில கனவை மட்டும் கைவிடவே இல்லை. பின்னர் இயக்குனர் பி. புத்தம் சௌத்ரியிடம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இணைஞ்சு தமிழ் சினிமாவில் அவரோட பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படம் அவரது வாழ்க்கையை மாற்றி போட்டது. கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றிய படம்னே சொல்லலாம். அந்த காலத்தில் பெரும்பாலான படங்கள் ஸ்டுடியோ செட்டுகளில் எடுக்கப்பட்ட நிலையில் உண்மையான கிராமங்களை நேரடியாக திரையில் கொண்டு வந்தவர் பாரதிராஜா. அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், கலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, அந்திமந்தாரை, கடல் பூக்கள் போன்ற எண்ணற்ற வெற்றி படங்களை இயக்கி தமிழ் சினிமாவின் இமயமாக உயர்ந்தவர். தமிழ் மட்டுமல்ல, இந்தியிலும் தனது திறமையை நிரூபித்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டு சோல்வா சவான் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். அதன் பிறகு ராஜேஷ் கண்ணா நடித்த ரெட் ரோஸ் திரைப்படத்தையும் இவர் இயக்கி வெற்றி பெற்றார். தெலுங்கு திரையுலகிலும் கெத்தா, ஜீவிதாலு, சீதா கோகா, சிலுக்கா போன்ற வெற்றி படங்களை இயக்கி தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். பாரதிராஜா ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, பல திறமைகளை உருவாக்கிய ஒரு கலை பல்கலைக்கழகம். பாக்யராஜ், மணிவண்ணன் போன்ற முன்னணி இயக்குநர்களையும், ராதிகா, ராதா, ரேவதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களையும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கே உண்டு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை 1974ஆம் ஆண்டு சந்திரலீலா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஜனனி என்ற மகளும் மனோஜ் பாரதிராஜா என்ற மகனும் உள்ளனர். மகன் மனோஜ் பாரதிராஜா 1999ல் தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவா அறிமுகமானார். பின்னர் நடிகராகவும் உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார். 2025 மார்ச் 25ஆம் தேதி மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பாரதிராஜா அவர்களை மனதளவில் மிகவும் பாதித்தது. தன் கண் முன்னே மகனை இழந்த அந்த துயரம் அவரால் எளிதில் கடக்க முடியாத ஒன்றாக இருந்தது. சொத்துக்களை பற்றி பேசும்போது சென்னையில் பல கோடி மதிப்புள்ள வீடும் சினிமா தொடர்பான நிறுவனங்களும் அவரிடம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வளர்ந்து வரும் திரைப்பட கலைஞர்களுக்காக பாரதிராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா என்ற பயிற்சி நிறுவனத்தையும் நடத்தி வந்தார். ஆனால் உண்மையில் அவர் சேர்த்து வைத்த மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவர் உருவாக்கிய திரைப்படங்களும் அவர் அறிமுகப்படுத்திய கலைஞர்களும் தான். விருதுகளை பொறுத்தவரை தேசிய விருதுகளை பலமுறை வென்றுள்ளனர். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றார். 2005ல் கௌரவ டாக்டர் பட்டமும் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா தனது வாழ்க்கையை தொடங்கிய ஒரு மனிதர் தமிழ் சினிமாவின் இமயமாக உயர்ந்தார். கிராமத்து மக்களின் வாழ்க்கையை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றார். தமிழ் சினிமாவிற்கு புதிய பாதையை உருவாக்கினார். இன்று அவர் நம்முடன் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் இயக்கிய திரைப்படங்கள், அவர் சொன்ன என் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் என்றென்றும் நம் மனங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சாந்தி.